தமிழக அரசியலில் முக்கிய திருப்பமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் தங்களது தாய் கட்சியிலிருந்து விலகி முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக இதில் அதிமுகவின் முக்கிய முகமாக விளங்கிய கடம்பூர் ராஜு போன்ற மூத்த தலைவர்கள் இணைய இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல்கள் அக்கட்சியினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் அதிமுக தனது எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த தோல்வியைத் தொடர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கட்சியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் எழுந்து வந்தன. குறிப்பாக தேர்தலின் போது கட்சியை அவர் முழுமையாக சரியாக வழிநடத்தவில்லை என்றும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்று மற்றும் விலகிச் சென்ற அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்பட்டிருந்தால் இந்த அளவுக்கு பெரிய தோல்வி ஏற்பட்டிருக்காது என்றும் பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த உட்கட்சி அதிருப்தியின் காரணமாக கடந்த சில நாட்களாகவே அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தேர்தலில் வெற்றி பெற்ற சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட தவேகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து அக்கட்சியில் இணைந்து வந்தனர். அதேபோல் கட்சி தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய சி.வி. சண்முகம் அணியினர் பின்னர் அது சரிவராத காரணத்தினால் வேறு வழியின்றி மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் சுமூகமாக சென்றுவிட்டனர். எனினும் அதில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது நிலைப்பாட்டை தற்போது வரை தெரிவிக்காமல் இருந்து வருகிறார். அதேபோல் சி.வி. சண்முகமும் தற்போது வரை எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை. இதன் தொடர்ச்சியாக தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அடுத்தடுத்து தவேகவில் இணைய தயாராகி வருகின்றனர். அதன்படி இன்று சென்னை பனையூரில் உள்ள தவேக கட்சி அலுவலகத்தில் பிரம்மாண்டமான முறையில் இந்த இணைப்பு விழா நடைபெற உள்ளது. இதில் அதிமுக ஆட்சிக் காலத்தில் தொழில்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்த எம்.சி. சம்பத் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருந்த உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜு ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக தவேகவில் இணையவுள்ளனர். இவர்கள் மூவர் மட்டுமல்லாமல் மேலும் சில முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பல முன்னாள் எம்.எல்.ஏக்களும் அதிமுகவிலிருந்து விலகி நாளை தவேகவில் இணையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களின் முழு விவரங்கள் நாளை இணைப்பு விழாவின் போது அதிகாரப்பூர்வமாக தெரியவரும் என கூறப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஷோ டைம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.